ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஷியோமி தரப்புலேருந்து 2 ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது அடுத்த வருஷம் முதல் மாதம் ஜனவரி மாதம் இல்லை பிப்ரவரி மிடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். 13 அண்ட் 13 ப்ரோ. இந்த 13 ப்ரோக்கும் 13க்குமே பார்த்தீங்கன்னா லைட்டாக டிஸ்பிளேலையும் கேமரா பேட்ரி இந்த மூணில் மட்டும்தான் சேஞ்சஸ்ஸு. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் அதர் ஸ்பெக் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரிக்கு சமமாக கொடுத்துருக்காங்க. ஸோ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் கேமரா ஓரியன்டாக டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாம்சங் அண்ட் பிக்சல் தான். அதுக்கப்புறம் இப்போது ஒரு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஷியோமி தரப்புலேருந்து இந்த 12 ப்ரோ அதுக்கப்புறம் 12 ப்ரோ அல்ட்ரான்னு சொல்லி கேமரா மாற்றலாம் கொடுத்தாங்க. அது திட்டத்தட்ட நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஏகப்பட்ட வீடியோ கம்பேரிசன் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நெக் டு நெக் ஒரு கேமராவில் சாம்சங் நல்லாயிருக்கும், மிச்சத்தில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் நல்லாயிருக்கும், இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ஷியோமியுமே பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கேமராவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க. அதுவும் காம்படிட்டர் சாம்சங் ஆப்பிள் வந்து கொஞ்சம் பக்கத்தில் நெருங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. பட் நம்ம ஊரில் தான் இந்தியாவில் என்ன சொல்கிறது ஷியோமி ஃபோன் அதாவது ரெட்மி சைனா ஃபோனை இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ இந்த 13க்கும் 13 ப்ரோக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, என்ன ஸ்பெக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன். 13ஓட ஆரம்ப விலை அதாவது சைனா மணியை நம்ம இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணும்போது 48,000 வருது. ஷியோமி 13 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அப்படியே 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65,000-70,000 கிட்ட வருது. அதுவும் ஸ்டார்டிங் ரேம் வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். ஃபஸ்ட்டு இந்த 13ஓட டிசைனை பார்க்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே. கேமரா கட் அவுட் பார்த்தீங்கன்னா போன வட்டம் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் சென்டராக ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் சதுரமாக மாற்றிருக்காங்க. அதாவது சாம்சங்கோட அந்த S20 சீரீஸில் இருக்குல்ல அதில் எப்படி சதுரமாக வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் யூனிக்காக அந்த கோடு பார்ட்டிஷன் பிரிச்சுருக்காங்க. கேமராவுக்கு இப்படி கட்டம் போட்டு இது ப்ரைமரி அப்படின்ற மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஸோ டிசைன் பார்க்குறதுக்கு நம்ம ஐஃபோன் மாதிரியே இருந்தாலும் ஷியோமி கிட்ட இருந்து வர்றது வந்து இது ஒரு கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கு 13க்கும் 13 ப்ரோக்கும் யூஸ் பண்ண ப்ராசர் Snapdragon 8 Gen 2 ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷத்தோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஹீட்டிங் இருக்கா இல்லை இந்த இதை ஹீட்டிங் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வெளியே வந்து ரிவ்யூலாம் நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸில் ஒரு பீக் லெவல் ப்ராசர் பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரேம் வேரியண்ட் LPDDR5X ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 4.0 ஸ்டோரேஜ் அதாவது ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.3. ஸோ Wi-Fi 6E அப்படின்ற டெக்னாலஜி இது 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே காமன் தான். ஸோ ப்ராசர் ஃப்ளாக்ஷிப்பாக இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்புமே பார்த்திங்கன்னா டாப் எண்டில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பார்த்திங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் இருக்குது, HDR10 and 10+ சப்போர்ட் இருக்குது, Dolby Vision சப்போர்ட் இருக்குது, டூயல் ஸ்பீக்கர் இருக்குது, IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் காமன். இப்போ எது வித்தியாசப்படுது அப்படின்றத சொல்கிறேன். ஷியோமி 13ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே 6.3 இன்ச்சு ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோடு வருது. அதுவும் LTPO டெக்னாலஜி யூஸ் பண்ணிங்க 1Hz to 120 Hz. அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா 13 ப்ரோவில் உங்களுக்கு 6.73 இன்ச்சுக்கான 2K ரெசல்யூஷன் அதாவது Quad HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே கர்வ் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இருக்குது LTPO டெக்னாலஜி. ஸோ கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், கர்வியாகவும் இருக்கும், ரெசல்யூஷனுமே பார்த்தீங்கன்னா கூட. ஓகேவா? ஸோ அதுதான் 13க்கும் 13 ப்ரோக்கும் டிஸ்பிளேயில் உள்ள வித்தியாசம். 2 டிஸ்பிளேவும் ஆனால் காமனாக பார்க்கும்போது HDR சப்போர்ட் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பிரைட்டான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். AMOLED தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக பேட்டரின்னு பார்க்கும்போது இந்த 13ல் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67 வாட்ஸுக்கான சார்ஜர், 50 வாட்ஸுக்கான அதாவது வயர்லெஸ் சார்ஜிங்கு, 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜ். ஸோ 67 எனக்கு தெரிஞ்சு 4500 mAh பேட்டரிக்கு ஈக்குவல் தான். ஏன்னா டிஸ்பிளே சைஸும் கம்மி 6.3 இன்ச்சு கொஞ்சம் ஹேண்டியான ஒரு ஃபோன். ரொம்ப ஹேண்டின்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசு நடுவில் வரும். ஸோ 4500 mAh பேட்டரி ஓகே.
ஓகேவா 67 வாட்ஸ் சார்ஜில் எப்படினாலும் 30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல் ஆயிடும். அங்கிட்டு 13 ப்ரோவில் உங்களுக்கு 4830 mAhக்கான பேட்ரி, இதில் வந்து 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான சார்ஜிங் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங், 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் லைட்டாக ஒரு 300 mAh மட்டும் கூட எனக்கு தெரிஞ்சு 5000 mAh கொடுத்துருக்கலாம் அந்த 13 ப்ரோவில். ஏன்னா 4500 இங்கிட்டு ஒரு 5000 கொடுத்தாங்க, அது என்ன 300 mAhன்னு தெரியல. எக்ஸ்ட்ராவாக அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கும், அவ்வளோதான் வித்தியாசங்கள் இருக்கும். அடுத்தபடியாக இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, அது கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதுதான் நம்ம வித்தியாசம். காமனாக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு குறையும் வைக்கல, டிஸ்பிளேல, அதுக்கப்புறம் சார்ஜிங் ஸ்பீடில், பேட்டரியில். இப்போ மெயினான ஒரு விஷயத்துக்கு வருவோம், கேமரா. Xiaomi 13ல் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX800 அப்படின்ற ஒரு புது சோனியோட சிப்செட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட, ஏன்னா போன 2 வருஷமாக IMX766 பார்த்துட்டோம், இந்த வருஷம் IMX800 அப்படின்ற ஒரு புது சென்சார் சோனியோடது யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சென்சாருக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. செகண்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 10 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டெலிஃபோட்டோவில் உங்களுக்கு 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் வந்து போகும். ஃப்ரண்ட்டு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட வருது நண்பா. ஐஃபோன்னே வருது பாருங்க Xiaomi 13ல். இங்கிட்டு Xiaomi 13 ப்ரோவில் 50 மெகாபிக்சலுக்கான உங்களுக்கு பிரைமரி சென்சார் சோனியோட IMX800 அப்படின்ற சென்சாரோட ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. செகண்டரியும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு 50 மெகாபிக்சல் தான். அடுத்து தேர்டு டெலிஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சல். இந்த டெலிஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 3.2x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் போகும். 70x பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் ஜூம் போகும், அதாவது டிஜிட்டலாக பார்த்தீங்கன்னா ஜூம் போகும். ஸோ இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறது நான் என்றைக்குமே சொல்லுவேன் ஒரு பாசிட்டிவ் தான். இது 2 ஃபோன்லேயுமே கொடுத்துருக்காங்க, 13லேயும் இருக்குது, 13 ப்ரோலையும் இருக்குது. 13ல் ஜஸ்ட் 3.2x வரைக்கும் போகும். இந்த 13 ப்ரோவில் உங்களுக்கு 3.2x வந்து ஆப்டிக்கல் ஜூம், அதுக்கப்புறம் 70x வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட், அதாவது டிஜிட்டல் ஜூம் பார்த்தீங்கன்னா போகும். கேமராவில் எப்படி பண்ணியிருக்காங்க என்னன்றதை பார்ப்போம். ஆண்ட்ராய்ட் 13 MIUI 14ல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆக போகுது. MIUI 14 நியூ ஃபியூச்சர் வேணும்னா சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெட்மி Xiaomi ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்தோடனே நான் தனியாக பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜராக அவங்க சைனா லான்ச் பண்ண 13க்கும் 13 ப்ரோக்கும் உள்ள வித்தியாசங்கள், விவரங்கள் எல்லாமே. ஸோ இது இந்தியாவில் வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நான் வாங்குவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என் தேவை இல்லை, இருந்தாலும் வாங்குவியான்னு கேட்டிங்கன்னா யோசிப்பேன். ஏன்னா 70,000 80,000 கொடுத்து Xiaomi வாங்குகிறோம், அது ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம திருப்பி விற்றா ரீசேல் வேல்யூ போகுமா அப்படின்னு. ஏன்னா நான் வந்து எடுத்தோம் டக்குனு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்த விலைக்கு கொடுத்துட்டு புது ஃபோன் வாங்குவோம் அப்படின்ற மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் மேஜராக இந்த ரியல்மி ரெட்மிலாம் 30,000 40,000 மேலே போகும்போதே வாங்குறத யோசிப்பேன். அதுக்கு பதிலாக சாம்சங் வாங்குவோமா இல்லாட்டி ஐஃபோன் வாங்குவோமா அந்த மாதிரி தான் மைண்ட் செட் போகும். என் ஃப்ரெண்டுக்கே நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், டே என்னடா வாங்கலாம் Xiaomi 12 ப்ரோ வாங்குவா அப்படின்லாம் கேட்டானுங்க. இல்லைப்பா இல்லைடா அதுக்கு நீ 12 ப்ரோ பாரு, இல்லை 13 பாரு, அப்படி இல்லாட்டி சாம்சங்கில் S22 அல்ட்ரா பாரு, இல்லை S22 பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் என்னோடய மைண்ட் செட்டு. அது ஏன் அப்படின்னா முக்கியமான காரணம் அவங்க சைனா மொபைல் அப்படின்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனா தான். ரீசேல் வேல்யூ வந்து இன்னும் நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் Xiaomiக்கோ ரெட்மிக்கோ OnePlusக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்போ OnePlusக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் அடிச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் நான் வாங்குறது வேணாமான்னு சொல்லி யோசிப்பேன். ஸோ இது வந்து உங்களோட கருத்து தான் நண்பா. நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப காலமாக Xiaomi டிவைஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக ரிவ்யூலாம் பார்த்துட்டு, இல்லாட்டி அடுத்த வருஷம் இல்லாட்டி இந்த வருஷம் இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் Xiaomi 12 ப்ரோலாம் பார்த்திங்கன்னா ரேட்டு குறையும், அதை கூட வாங்கிக்கலாம். ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரை நன்றி, வணக்கம்.